பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும், தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார், உள்ளும் புறம்புமாக நம்மளை அறிந்திருக்கிறார். நம்ம வாயிலிருந்து சொல் வருவதற்கு முன்னால் கிடையாது, நம்ம இருதயத்திலிருந்து அந்த சிந்தனை புறப்படுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மளை அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன செய்வோம், நாளானைக்கு என்ன செய்வோம், 10 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போகிறோம், சகலமும் தேவன் முன்பாக ஒரு டைம் டேபிள், ஒரு சார்ட் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும், ஒரு ஸ்கெட்ச் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும். தேவனுக்கு பிறந்ததுல இருந்து மறிக்கும் நேரம், மறிக்கும் அந்த கடைசி நொடி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சகலத்தையும் அறிந்தவர். ஆனால் அழகா சொல்றாரு, நான் என்னுடைய வேலை அறிந்தும், தேவன் நம்மளை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். இந்த வருஷம் அடுத்து அழகா சொல்லுது பாருங்க, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ரட்சகர், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய தெய்வம். அவர் தான் நம்ம பாவங்களுக்காக, நம்ம மீறல்களுக்காக, நம்ம கஷ்ட நஷ்டங்களுக்காக தன் சொந்த தன் உயிரை கொடுத்தவரு, நமக்காக பாடுகள்பட்டவரு, நமக்காக அடிகள்பட்டவரு, நமக்காக சிலுவையிலே மறித்தவர், நமக்காக ரத்தம் சிந்தி மறித்தவரு. அதோடு இல்லாம நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிதாவின் வலது பாரத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க. நமக்கு எல்லாமே தெரியும். யாரும் தெரியவே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒரு இயேசுவை தெரியாத மக்கள் சொல்லலாம், உண்மையில தெரியாது, இயேசுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் தெரியும், அதுக்கப்புறம் மேல தெரியாதுன்னு சொல்லலாம். அதை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆனா அவருக்கு நம்மளை பத்தி தெரியும், நமக்கு அவரை பத்தி தெரியும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அப்புறம் நம்மளை அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் அழகா சொல்றாரு, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஜீவனை கொடுத்துட்டாரு, நம்மளத்தான் ஆடுகள்னு சொல்றாரு, நம்மளத்தான் ஆடுகள்னு சொல்றாரு. அவர் கைக்குள்ள நிற்க வேண்டிய ஆடுகள், அவரே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்றாரு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டியதா, அவர் சித்தத்தை முழுமையாக அறிந்து கொள்வதுதான். அதான் அந்த வருஷம் அவரை சொன்ன, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்ன ஒரு அழகான வசனம் பாருங்களேன், என்ன ஒரு அழகான காரியம். தேவன் இயேசு வாயில இருந்து வந்து வார்த்தை. அப்ப நம்ம எல்லாமே தேவனை அறிஞ்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற சந்ததி நம்ம. போராட்டங்களோடு, நஷ்டங்களோடு, ஒரு சரியான வேலை இல்லையே, இந்த வருஷமா என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, 60 வயசாச்சு, 65 வயசாச்சு, ஒரு சரியான வேலை இல்லையே, இன்னும் பிள்ளைகளோட உழைப்புல ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு நிறைய நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவன் உன்னதமான இடத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு உன்னதமான இடத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன் நம்ம கஷ்டங்களுக்காக, நம்ம நஷ்டங்களுக்காக, ஏன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பா அம்மா சேர்த்து வைக்கிறாங்க. அப்பா அம்மா ஓடுவதற்கு எதற்காக, அப்பா அம்மா ஓடி ஓடி உழைப்பது எதற்காக, நமக்காகத்தான். இல்ல எனக்கு வயசாகி போச்சு, அப்பா அம்மா இறந்து எத்தனை வருடங்களாச்சு, எனக்கு யார் ஓடுவா, இன்னைக்கு யார் செய்வானா? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உங்களுடன் இருந்து உங்களுக்காக சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இதை குறித்தும் கலங்க வேண்டாம், இதை குறித்தும் கலங்க வேண்டாம். அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் சொன்ன தேவன் நம்மளை நோக்கி சொல்கிறார். உன் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், உனக்காக ஜீவன் கொடுத்தேன், நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் தேவன் உங்களை நோக்கி கேட்கிறார். அதைப்போ உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகிதாவே, நான் என்னுடையவர்களை அறிஞ்சிருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன திரும்பியான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உள்ளும் புறம்பும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் தான் நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அறிவதிலே கொஞ்சம் தடமாறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் சுய விருப்பம் அதற்கு தடங்களாக இருப்பதை நீர் அறிவீராங்க. எங்கள் விருப்பம் அல்லப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருப்பதை நாங்கள் உணர்ந்து, நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் உன்னதமான காரியங்களை, உன்னதமான அழைப்பை உணர்ந்து அதிலே நிலைத்து நிறுத்த அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். எங்களுக்காக ஜீவன் கொடுத்த தேவனை உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தாப்பனே, நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் திட்டங்களை, அவர்களுக்கு வைத்திருக்கும் அழைப்பை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிறுத்த உதவும் அப்பா. முழுமையாக உண்மையை அறிந்து கொள்ள உதவும் அப்பா. நீர் அழைக்கிறீர் ஆண்டவர், அழைப்பவர் உண்மையில் வராண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும் அப்பா. வாலிப பருவத்திலே முழுமையாக உண்மையை நோக்கி பார்க்க, உண்மையை புரிந்து கொள்ள உதவும் அப்பா.
ஆசீர்வதிப்பா. இயேசுவின் மூலமா கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.